அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் வக்ரம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக, வக்ர செவ்வாய் பயிற்சி காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் நடக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றாலும் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அஷ்டமாதிபதியாக இருப்பதால் நிச்சயமாக உண்டு. ஆனால் பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெறுவதால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் சற்று பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் தற்போது வக்ரம் பெறக்கூடிய செவ்வாய் சுமார் 2 மாதங்கள் லாபஸ்தானத்தில் தான் வலுவாக அமர்ந்திருக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் அவர் சமகிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. திட்டமிடுதலை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் அனைத்து விதமான பணிகளிலும் ஆற்றல், வீரம், விவேகம் என்ற இரண்டும் நேர் எதிராக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். விவேகத்தை அடிப்படையாக கொண்ட ராசியின் அதிபதியான புதன், ஆனால் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்துல வீரத்தை காட்டிலும் விவேகம், மதிநுட்பம் மிக சிறப்பான பலம் நிறைந்த ஒன்றாக அமைய போகிறது. எனவே சில பணிகள் பொறுமையாக நடைபெற்றாலும் கூட அவற்றை நேர்த்தியாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக லாபஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை அதீதமாக மாற்றத்திற்குள்ளாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே விலகி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நவகிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும் என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் நவகிரகங்களிலே இந்த 3 கிரகநிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு. சப்தம பார்வையை தவிர மற்ற இடங்களை கூடுதலாக பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையின் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது தற்போது தனது சிறப்பு பார்வையை மிக வலுவாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று 2, 5, 6 ஆகிய இடங்களில் செலுத்த போகிறாருங்க. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று பார்ப்பதால் இந்த தருணத்துல முன்கோபப்படாமல் எதை சொன்னாலும் அதை சிந்தித்து நிதானமாக பொறுமையாக வார்த்தைகளை கையாளுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தையும் தடாலடியாகவும் அதிரடியாகவும் செய்யாமல் சற்று பொறுமையுடன் செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர் என அனைவருக்கிடையே இருந்த வீண் வாக்குவாதங்கள், தேவையற்ற கருத்து மோதல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகும். குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழ்நிலை மிக சிறப்பாக மாற்றத்தை சந்தித்து குடும்பத்துடன் பல்வேறு வகையில மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் அனுபவிக்கக்கூடிய வகையில் நல்ல
நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது தனது சிறப்பு பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் செலுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். முன்கூட்டியே கணித்து நன்கு திட்டமிட்டு பல பணிகளை செய்யக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது 6ஆம் இடத்தை பார்ப்பதால் யோகஸ்தானம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய வேளையில் வலுப்பெறுகிறது. எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்த தடைகள் விலகி மிக சிறப்பாக பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள் அகன்று மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் சந்திக்கலாங்க. அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கனகச்சிதமாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகத்தின் மீது உள்ள உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கொடுக்க போகிறது. நேர்வழியில் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் சுமார்ட்டாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்கள் விலகி தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் திறமை இல்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு பல்வேறு வகையான தோஷங்கள் விலகி திறமையை வெளிக்கொணர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக இந்த வேளையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலும் நிறைவான முன்னேற்றமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நிறைவான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் மற்றவர்களின் மனம் கோணாமல் பேச்சை சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே வேளையில் சற்று ஓய்வெடுப்பதற்கென நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் இரவு பகல் பாராமல் உழைத்தாலும் கூட சற்று ஓய்வெடுப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஏனென்றால் உடல்நல ஆரோக்கியம்தான் மிக முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், சிரமங்கள் அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் அளவுமே சந்தேகமே இல்லை என்பதை செவ்வாயின் வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது.